இன்றைக்கி டே 6 கைட்லியில் ஓகேவா. ஸோ என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டோட 7th டெஸ்ட்டு 2024க்கான டெஸ்ட்டை வந்து நம்ம இன்றைக்கி போட்டிருந்தோம். ஸோ குவான்ஸ் தான் எப்பயும் போல். ஸோ ஆல்ரெடி ஃபில் டெஸ்ட்டும் போட்டாச்சுல. ஃபில் டெஸ்ட்டில் வந்து இப்போ குவான் செஷன் மட்டும் நான் கவர் பண்ணுறேன் கரெக்டாக. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செழிப்பாக கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஸ்பீட் மேக்ஸ்லாம் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சு. இப்போ ஒரு டிஏ இருக்குதா, டிஏ இருக்கும். அடுத்து சிம்பிளிஃபிகேஷனு நம்பர் சீரீஸு அண்டு குவாடிட்டிக்கு வேறு. அதாவது சிம்பிளிஃபிகேஷன் மஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். நம்பர் சீரீஸும் குவாடிட்டிக்கும் ரெண்டில் எய்தர் ஆர் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட்டில் ரெண்டுமே இருந்துச்சு. குவாடிட்டிக்குமே 5 குவாடிட்டிக்கு, நம்பர் சீரீஸும் ஒரு 5 நம்பர் சீரீஸ். ஸோ செழிப்பாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து கொஞ்சோண்டு சம்திங் தான் வந்து மிஸ்லேனியஸ் இருந்துச்சு. ஸோ சூப்பர் டெஸ்ட்டுன்னே சொல்லிக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எப்பயும் ஆஸ் யூஷுவல் போகிற பேட்டர்ன் தான். ஸோ புகுந்து விளையாட போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து போடுங்க. அட்லீஸ்ட் பெட்டு கட்டுறேன். அட்லீஸ்ட் ஒரு சம்மில் வந்து சும்மா ஃபன் தான் போடுங்க. ஸ்பீடு பிக்கப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் வந்து பேசுகிறேன்னா என்னை பார்த்து நீங்கள் மோட்டிவேஷன் ஆகிறதுக்காண்டி தான் பேசுகிறேன். ஸோ ஸ்பீடு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் அப்படி பேசுகிறேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். பயங்கர ஸ்பீடில் போட முடியும் தான் ஓகேவா. ஸோ போடுங்க.
நம்பர் சீரிஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்துச்சு. நம்ம என்ன நெனச்சோம், ஈஸியான சம்மா குடுத்துருக்கான், நல்லா ஜாலின்னு நெனச்சோம்ல. ஆனா நம்பர் சீரிஸ்ல ட்விஸ்டட் இருக்குது. ஸோ, அதனால வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு மினிட்ஸ் 1 மினிட்ஸ் இல்ல 1 மினிட்ஸ்க்கு அதாவது 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து நான் வெயிட் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கடுத்து நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு சம் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அதிலேயே உட்காந்து ஈகோ கிராஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இத கூடவா என்னால போட முடியாது அப்படின்னு கிராஷ் ஆகும். அதனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. இப்போ நம்மளோட டார்கெட் என்ன? அட்டெம்ப்ட் கூட குடுக்கணும். இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா தான் நான் வந்து பெரிய ஆள் அப்படிலாம் இல்ல. என்னைய பொறுத்தளவுக்கு 30+ அட்டெம்ப்ட் குடுக்கணும். ஸோ, அப்போ அதுக்கு தகுந்த மாரி என்னென்ன பண்ணணுமோ அத எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ, அப்போ ஒன்ஸ் இவ்வளோ நேரம் இதில உட்காந்துருக்கேன்னா, அடுத்து வரலைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிருவேன். ஸோ, பார்க்க ஈஸியா தானே இருக்குது. எனக்கே அப்படி தான் தோணுச்சு. பட் பேட்டர்ன் எனக்கு அந்த டைம்ல வரல. ஓகே. அடுத்து வந்து டிஏ வந்தாச்சு. ஸோ, இப்போ இந்த டிஏ ஈஸி தான். அதாவது டோட்டல் குடுத்துருந்தாங்க. அடுத்து இன்ஜினியர் 2 மொத்தம் 3 இதோட சம்மு தான் டோட்டல். டோட்டல் குடுத்துருக்காங்க. அடுத்து 2 இதோட சம்மு குடுத்துட்டாங்க. 2 இது டேட்டா 2 இதோட டேட்டா குடுத்துட்டாங்க. 3வது என்ன பண்ணுறோம், அந்த 2 இத கூட்டி டோட்டல்லேருந்து கழிச்சோம்னா 3வது அவ்வளோதான். இந்த டேட்டா மட்டும் எடுத்து வைக்கணும். அந்த கூட்டல், கழித்தல் தான் இங்க வேல. ஸோ, இப்போ இந்த டேட்டாவ எடுத்து வச்சு சம்ம மூவ் பண்ணி விட்டா சம்ம ஆட்டோமேட்டிக்கா நகர ஆரம்பிச்சுருச்சு.
டைமு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இவ்வளோ பெரிய கொஸ்டின், அதாவது இவ்வளோ பெருசு இல்லை, கொஸ்டின் ஈஸி தான் சார். ரீட் பண்ணுறதுக்கு 1 மினிட் போயிருமோ அப்படின்ற பயத்தில் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடுத்தடுத்து இருக்க கொஸ்டின்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இன்னுமே நம்ம கையில் பாருங்களேன், 8, 11, 13 கொஸ்டின்ஸ் நம்ம விட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ 13 கொஸ்டினுக்குமே வெறும் 7 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அப்போ அதுக்காக தான் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு, சரி நம்ம மிஸ்லேனியஸில் ஈஸியானதெல்லாம் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டேன்.
வாவ்! சிறப்பான தரமான அட்டெம்ப்ட் கொடுத்தாச்சு. ஸோ 71.75 ஸ்கோரு. ஓகேவா? 5 எரர் அதை பார்க்கணும். அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 5 எரர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ 5 எரர். ஏன்னா இந்த எரரை பார்த்து அதாவது அட்டெம்ப்டே இல்லைனாலும் எரர் கம்மியாக இருக்குன்றதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செக்ஷன் வைஸாகவும் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரீசனிங்கில் பார்த்தோம்னா ஒரு எரர் தான். இங்கிலீஷில் மட்டும் 4 எரர். பார்த்துங்களா? குவாட்ஸில் 0 எரர். வாவ்! 29 அட்டெம்ப்ட் எங்கே இருக்குது? ஸோ உண்மையிலே நல்ல டெஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போமா? கண்டிப்பாக பெர்சன்டேஜ் கூட தான் இருந்திருக்கும். ஐ திங்க் ஐ எக்ஸ்பெக்டட் 80 சம்திங். இதில் 78%. ஸோ இப்போது 80க்கு நியரஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ நல்ல டெஸ்ட்னே சொல்லலாம். எரர் கம்மியாக இருக்கிறத பார்த்தாலே ரொம்ப ஹாப்பி தான். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டெஸ்ட்டு 2024 என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டு கைடியில் 7th டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ அதை போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம இன்றைக்கி டே 6க்கான வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் ஒரு வாரம் தான். ஸோ இப்போ அந்த ஒரு வாரத்தில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 டெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் போட போகிறேன் அப்படின்றத நினைக்கிறேன். பார்ப்போம். டட்டா பை.